ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். நீங்கள் பார்க்குறது லியான் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம்னா பாப்பா பீஸா கேம் தான் விளையாட போகிறோம். நம்ம பீட்சா சாப்பிட்லான்னு வந்தோம் கைஸ். நம்மளை இப்படி பிடிச்சி போட்டாங்க. அதாவது இந்த மனுஷ கறியில் சாப்பிடுவாங்களா, அண்ணன் கும்பலில் ஒருத்தர் தான் இந்த செஃப்பு போல என்னை பிடிச்சி இல்லை போட்டுட்டான். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஓஸ்ட்டு கிடையாது, நான் மட்டும் தான் பேச போகிறேன். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆமாம் கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் கேட்பீங்க ஓஸ்டே இல்லைன்னு சொன்னால் இப்போ ஏதோ ரோபோட் வாய்ஸ் மாதிரி பேசுது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அது என் ஃப்ரெண்டு. ஸோ இன்றைக்கி என் ஃப்ரெண்டையும் கூட சேர்த்துக்கலான்னு இருக்கேன். ஆமாம் கைஸ், நான் அவளோட ஃப்ரெண்டு. என் பேர் சொல்ல மாட்டேன் கைஸ். அவள் அப்படி தான் காமெடி பண்ணுறதுல பேரை கேவலமாக பண்ணுவா. அதை மன்னிச்சு விட்டுதுங்க. சரி வாங்க, இந்த வீடியோ திருப்பிட்டே இருக்குது, வேறு எதுவும் இல்லை கைஸ். அதே மாதிரி சொல்ல மாட்டேன், லைக் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. இதை ஆரம்பத்துலேயே சொல்லிட்டு கேட்டேன் சும்மா கைஸ். அதே மாதிரி நம்ம ரோப்ளாக்ஸ் அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ நான் என் ஃப்ரெண்டுக்கு சேட் பண்ணுவேன். அதாவது இப்போ சொன்னல, அண்ணன் ஃப்ரெண்டு இல்லை, வேறு ஃப்ரெண்டுனா இந்த ரோப்ளாக்ஸில் இருப்பாங்களா கைஸ், அவங்களுக்கு நான் சேட் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் பெருசாக கண்டுக்காதீங்க, விட்டுட்டு போகாதடி கைஸ். நான் இப்போவே என் பேர் சொல்லிடுறேன். என் பேர் டிஜே. என்னம்மா டிஜேன்னு பேர் வச்சுருக்கீங்கன்னு கேட்டால் என் வாய்ஸ் ரோபோட் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு டிஜே ரோபோட்டுன்னு பேர். என்னை எல்லாரும் ஷார்ட்டாக டிஜேன்னு கூப்பிடுவாங்க. நானே உன் பேர் சொல்லலாம் இருந்தேன், நீயும் சொல்லிட்டேன். ஆமாம் கைஸ், அவர் பேர் டிஜே ரோபோட். அவள் ரோபோட் மாதிரி பேசுனால அவளுக்கு டிஜே ரோபோட்டுன்னு பேர் வந்துச்சு. ஆனால் எல்லோரும் டிஜேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிக் நேம் டிஜே தான் கைஸ். அதே மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸு லைக்கு கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சுன்னா ஏதோ லைவ் போடலான்னு என் பிரதர் சொல்லியிருந்தாங்க. அதான் டேர்டெவில் கேமிங் அவங்க சொல்லியிருந்தாங்க. சரி இல்லை நம்மளும் லைவ் போடலான்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த மாதிரி சொல்லிட்டாங்களா. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உங்ககிட்ட நான் ரொம்ப வேண்டி கேட்குறேன், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ். அதுவே எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் தான். அப்புறம் இப்போ கிராஸ் பண்ணி போகிறது தான், இங்கே தானே பண்ண வச்சு அடி வாங்கணும். சரி கைஸ், ப்ளீஸ் நம்ம லைவ் போடணும். ஸோ லைவ் போட சொல்ல கண்டிப்பாக என்னோடய பிரதர்ஸ், அதாவது டேர்டெவில் கேமிங்கோட பேர் வாய்ஸ் ரெண்டுத்தையும் நான் ரிவீல் பண்ணுறேன். அதே மாதிரி டிஜேவோட வாய்ஸையும் நான் ரிவீல் பண்ணுறேன். ஏய், நான் எப்படி கேட்டேன், நீ எதுக்கு சொல்கிற? சரி, வியூவர்ஸ்க்கோசம் நம்ம வாய்ஸ் கொடுக்கறது ரெடியாக தான் இருக்கேன். ஐ கேன் சி யூ. என்னடி ஐ கேன் சி யூ போட்டுட்டு ஏதோ சவுண்டுலாம் கேட்குது. தெரியலடி, யாரோ நம்மளை தொடுத்துறாங்கன்னா முன்னாடி சவுண்ட் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. ஐயோ, கத்துறது நிறுத்து. அவன் போய் ரொம்ப நேரம் ஆளாச்சு, என்னத்துக்கு கத்துறான்? This is my first video and that's why my tongue was rolling and I was very nervous. நத்தாம் போ, இங்கிலீஷில் கொலை பண்ணுறதுல ஃபஸ்ட்டு நீ தாண்டி. சரி, நம்ம இப்போ நம்ம போகலாம் கைஸ். இதுக்கு நான் ஒரு ட்ரிக் வச்சுருக்கேன். என்ன ட்ரிக்குன்னு சொல்லட்டா? ஹலோ, விட்டு போவதீங்கடி. நீ ஐயோ, பயந்தே போயிட்டேன் நீ தானா கைஸ்? இவ பேர் டிஜியோட தங்கச்சி. அதாவது தங்கச்சின்னா சிஸ்டர், அதாவது சின்ன பொண்ணு. இவ டிஜியோட தங்கச்சி. இவ பேர் ஜேடி. என்னடி ஜேடி சொல்லி காம்ப்ளிமெண்ட்டாக இருக்குன்னு பார்த்தா அக்கா தங்கச்சிங்களா, அதனால அப்படி தான் இருக்கும். ஐயோ, நான் ஒரு வீட்டில் தானே இருக்க சொன்னேன், எதுக்கு வந்த? பயமா இருக்குக்கா. சரி, என்னமோ பண்ணு, ஆனால் என் கூடயே வா, எங்கேயும் தொலைஞ்சு போயிடாத. ஓகே, அக்கா தங்கச்சி பேசுனது போதுமா, கிளம்பலாமா? என்னடி நீ, ஜஸ்ட் ஃபார் ஃபன். சரி வா போலாம். அக்கா, இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? வாய் மூட்டு வாடி. அப்பா, பேசினே இருப்பியா நீ? ஏய், சும்மா குழந்தைய போட்டு நொயின்னு காத்துடி, பாவம் அதுவே பயந்துன்னு வந்துது. ஏய், பேசாம இவளை வீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாமாடி? பண்ண முடியும், பண்ணலாமா? அப்ப என் கூட யார் இருக்கா? எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான், அவனை அனுப்புகிறேன். ஏதாச்சும் என் கூட இருந்தால் போதாது எனக்கு. இது ஃபோன் போடுறேன். ஹலோ டேய், ஒரு பொண்ணை பார்த்துக்கணும்டா. வீட்டுக்கு வரியா? சொல்கிறேன். சரி இதோ வர இரு. இப்போ வந்துட்டு போச்சுது, என்னது? அது ஒன்றும் இல்லை, நீ என்ன பண்ணதோ வருவான் ஒருத்தன்,
அவங்க கூட வீட்டுக்கு போயிரு. சரி அக்கா. அவன் போயிட்டானே, நீயும் நான் தானடி கரெக்டாக சொன்னடி. வந்துட்ட. யாரு கூட்டிட்டு போகணும்? என்னத்தான். சரி வா போலாம். பாய் பாய் பாய். அப்பாடி பத்திரமா வீட்டில் அவர் அனுப்பிச்சாச்சு. இல்லைன்னா எங்கள் அம்மா என்னை விலகு மரத்தாலேயே குத்திருப்பாங்க. நீ செத்து போகல, எனக்கு என்னவும் இல்லை. சரி கேம்குள்ளே போகலாமா? ஓகே வா கேம்குள்ளே போகலாம். கைஸ் இப்போ வந்து நான் சிலந்திக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க. நான் வந்து இங்கே வந்து யாரோ கேர்ளா பாய்ஸ் அப்படின்னு அமைச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஹாய் அவங்க பேர் வந்து போட்டுடலாம். யாடி படி? SUJOYU7 பேரை படிக்க சொன்ன, ஸ்பெல்லிங்க இல்லை. நீ வேலைக்கமா சொல்லிக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் உன்னை வச்சுக்கின்னு. சரி வாடி போலாம். ஐயோ கத்தாத. இதுக்கு உன் தங்கச்சியே பரவாயில்லடி. யாராச்சும் டேப் கொடுங்களா? அப்ப அமைதியா வாடி. கைஸ் அவகடுக்கட்டும். நீங்கள் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் நெக்ஸ்ட் என்ன கேம் போடணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நீ கத்துனா இன்னும் உலகம் தான் காது பொத்தணும். திஸ் இஸ் ரியாலிட்டி. இந்த மாதிரி பசு சொன்னா எனக்கு கோவமா வராது. ஆனா அந்த 1000 தின்வா பேச்ச மாத்திரம் கைஸ் மறக்காம அவ சொன்ன மாதிரி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம நெக்ஸ்ட் டைம் கேம் போடுங்க கமெண்ட்ல சொல்லுங்க. பேச்ச மாத்திட்டா பாத்தீங்களா? சரி விடுங்க, அவ சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடுங்க. சரி இப்போ கேம்குள்ள போலாமா? போயிடலாண்டி. வந்ததுல இருந்து கேம் பத்தி எதுவுமே பேசினதே இல்லை. வாய் பத்தணும். இந்த உலகத்தை பேரழிவுலேருந்து காப்பாத்திட்டேன். சரி இனிமேல் பண்ண மாட்டேன். படி ஆமாண்டி அங்கே பார்த்தனக்கா. தம்பி ஹலோ மாஸ்டர் பூஸ்டர் செஃப் முஃபு என்னடி எது சொன்னாலும் பார்க்க மாட்டான். கைசு சுருப்பிச்சுக்கிட்டனாலே அதனால பார்த்தனுக்கா என்ன பக்கா இருக்கும். நீ சொல்ல ஏதாச்சும் ஒன்றாச்சு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி தான் அவன் போஸ்ட் கொடுத்துனுக்கான். இவனையே பார்க்காம நம்ம கேமுக்குள்ளே போயிடலாண்டி. சும்மா இவனையே பார்த்துருந்தா வாந்தி தான் வந்து. கரெக்டாக சொல்லடி. ஆமாம் இவனையே மூஞ்சி அப்படியே திருப்பி வச்சுருக்கான். வலிக்காத அவனுக்கு. நான் தான் சொல்லலான்னு வந்தேன், நீயும் சொல்லிட்ட. என்னத்துக்கு இப்படி வச்சுனே இருக்கான்னு தெரில. இது பார்க்க சொல்ல புஷ்பால இப்படி மூஞ்சி திருப்பி வச்சுனே வருவாங்களா? நம்ம தான் போகலாம். வா போகலாம். காய்ஸ் இப்போதைக்கு நான் தான் வாய்ஸ் கொடுக்க போகிறேன். ஏன்னா நியான் கேமுக்கு ஒரு வேலையாக போயிருக்காங்க. ஸோ நான் தான் வாய்ஸ் கொடுக்க போகிறேன். நான் தான் ஐயோ வீட்டுக்கிட்டே இருக்கேன். தொத்துக்கிட்டே இருக்கியாடா? அன்பதாக இருக்கு. அங்கே எதுவும் போட்டிருக்கேன். இஸ் கம்மிங்கா ஐ திங்க் அது எங்கேயோ பார்த்து டூமன் நினைக்கிறேன் காய்ஸ். ஆமாம் டூமன் தான் நினைக்கிறேன். ஏன்னா டூம் இஸ் கம்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரூம் இஸ் கம்மிங் கம்மிங்னு சொல்ல முடியாது. எப்படி சொல்றதுன்னு தெரியல. சரி வாங்க நம்ம உள்ள போகலாம். ஸ்பை ஃபேமிலி மாதிரி ஸ்பையா போகணும். என்னடி வேலை முடிஞ்சுதா? இல்லடி எப்படி தாண்டி போகுதுன்னே தெரியல எனக்கு. ஐயோ எப்படி தீது போகிறது தாண்டி எனக்கு தெரியவே இல்லை. ஐயோ முருகா. கைஸ் அப்புறம் சொல்ல மாட்டேன். யாருக்கெல்லாம் நீங்கள் வந்து இன்னும் நம்ம சேனலில் இருக்கிற 2 வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் போய் பாருங்கள். அப்புறம் அந்த அதுக்கும் ரேட்டிங் கொடுங்க. நம்ம வந்து பார்ப்போம். ஏதோ குளோப்னு இருக்கே, என்னது அது? குளோப்புக்குள்ளே போகலாம். வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். வெயிட் பண்ணுங்க. என்ன ஹவு டாலியுமா கேட்டான். யாருன்னு தெரியல கைஸ். யாருன்னு பார்ப்போம். கொஞ்சம் போயிருந்தால் நம்ம ஜெயிச்சிருப்போம். சரி வாங்க நம்ம போகலாம். கொஞ்சம் பின்னாடி நிறைய சவுண்ட்ஸ் வரும். அந்த சவுண்டுக்கெல்லாம் காரணம் வந்து என் பிரதரும் நானும் ஒரே பிளேஸில் தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஷூட்டிங் கேம்ன்றதுனால, அதாவது ஃப்ரீ ஃபயர்ன்றதால கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக வரும். அதெல்லாம் கண்டுக்காதீங்க.
ஏன்னா அதிகமாக வர்றது தானே அது. கைஸ் எதுக்கு நம்ம கைஸ் வீட்டுக்குள்ளே இருக்கோம்? ஓ மை காஷ் கைஸ் என்னாச்சுன்னா வந்து கைஸ் சாரி கைஸ் எல்லாத்துக்கும் ஃபோனை கீழே போட்டுருக்கேன், நான் தான் மாதிரி கத்திட்டேன். ஐயோ ஃபோனை கீழே போச்சுன்னா என்ன உடிச்சிடுவாங்கடி, அமைதியாக வாடி. என்ன மறைஞ்சு போயிட்டோம், நம்ம இதில் கண்டிப்பாக போய் சேர்ந்துடும். டீம் ஒர்க் ஆரம்பிக்கலாம். ஓகே 3 2 1 3 2 1 3 2 1 3 2 1 3 2 1 3 2 1 3 2 1 3 2 1 3 2 1 3 2 1 அந்த மீட் நம்ம தான் சொல்லி தோறேன். 10 9 8 7 6 5 4 3 2 1 ஒரே ஜம்ப். 5 4 3 2 1 ஒரே ஜம்ப். 5 4 3 2 1 மேலே எப்படி போகுது, இதுக்கு மேலே எப்படி போகுது, தொட்டு பார்ப்போமே. உயிரே குதி. ஐயோ எப்படி வாடகை மாட்டிக்கணும். ஆமாண்டி சரி வா குதிக்கல. நான் தான் ப்ரோப்பே, நான் ஃபர்ஸ்ட் போறேன். 3 யாரோ சொன்னாங்க நான் தான் ப்ரோப்பிலே. இப்போ என்னன்னா அவுட் ஆயிட்டாங்க. ஏய் நான் போற முதல்ல தள்ளு. அது எப்போ மவுஸ் ஸ்லிப் நீ ஃபோன்ல தானே வேற எப்படி மவுஸ் ஸ்லிப் ஆகும். ஐயோ பேசாதடி. நான் அதிகமாக பேசினிருக்கேன். ஒரே ஜப்பு நான் போகிறேன் பாரு தள்ளு. இப்படி வந்து இப்படி போய் இப்படி திரும்பி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் அப்படியே இப்படி வந்து ஸ்ட்ரெயிட்டாக போனோம். அவ்வளோதான். எப்படி நான்லாம் ஒரே அட்டெம்ப்ட் கெத்து. சரி கொஞ்ச நேரத்துக்கு நீ பேசுறது வரேன். எங்கே போகிறா? என்ன சூனிய வைக்கிறாள். அவ எப்படி ஜெயிச்சா சொல்லுங்க, முட்டாள் எப்படி ஜெயிச்சுன்னு என்கிட்ட கேட்ட நானே சொல்லியிருக்க போகிறேன். ஐயோ கேட்டுச்சா சும்மாடி உள்ளி யாருக்கிட்ட கது ஒரு எத்து ஒன்று வச்சேன் ஸ்பாட் அவுட் ஆயிடுவேன். அது என்கிட்ட சொன்ன என்ன உங்ககிட்ட சொல்ற நீ பரவாயில்ல. என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் என்னை பற்றி ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் அதாவது இது வந்து முடிச்சிருக்கோம். அதாவது நூபுக்கு வந்து இதை வந்து ரொம்ப டஃப்பானது நம்ம எப்படியோ முடிச்சிட்டோம். இப்போ வந்து இதை நான் தாண்டி தானே எனக்கு லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும் கண்டிப்பாக. 3 2 1 ஜிஜிட்டேன் கைஸ். மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆமாம் கைஸ் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. அதே மாதிரி கமெண்ட்ல நெக்ஸ்ட் நாடி இது சரி உங்களுக்கு இப்போ சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நீங்களே போய் சாப்பிட்டுக்கோங்க. நீங்களே செஃப் தானே, எவராச்சும் பூச்சி சாப்பிட்டுக்கோங்க. என்ன விட்றா சாமி. ஒரே குதி. ஒரு பீட்சாவை சாப்பிடலான்னு வந்துட்டு பாவமா இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்களே. ஆமாண்டி நான் என் சொல்லிருக்கும் போது இந்த பீட்சா கடை ஃபேமஸ் கூட்டிகிட்டே வந்து போகிறது மன்னிச்சிருடி. விடு அதை நீயும் என் கூட வந்து மாட்டிருக்கிய அது போதும் எனக்கு. ஆனால் நீ சொல்கிறதும் கரெக்ட் தான். அப்போவே நான் சொன்னேன்னா நான் சொல்கிறது எடுத்துக்க போகலான்னு நீ தான் அங்கே போனால் சூப்பராக இருக்கும், அங்கே போனால் ஃபோட்டோ எடுப்பாங்க, அங்கே போனால் எதோ எடுப்பாங்கன்னு சொன்னியடி. ஏன்டி இப்படி பண்ணுறா? ஆமாண்டி கரெக்டாக சொன்னேன். சரி வாடி போகலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை இன்ஃபோனோ ஸ்போர்ட்ஸ் கைஸ். இன்ஃபோனோ ஸ்போர்ட்ஸ் அவங்க சங்கத்தில் இருக்க யூடியூபர்ஸை பர்மிஷனாக கேட்டு அவங்க வீடியோலாம் இன்ஃபோனோ ஸ்போர்ட்ஸ் சேனலில் போடுறாங்க. ஏன் இன்னும் வீடியோவே இன்ஃபோனோ ஸ்போர்ட்ஸ் சேனலில் இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லோரும் இன்ஃபோனோ ஸ்போர்ட்ஸ் சங்கத்தில் சேர்ந்துருங்க. சரி வாங்க கைஸ் நம்ம கேமுக்குள்ளே போகலாம். இதான் கைஸ் எனக்கு ரொம்ப டஃப்பானது. ஏன்னா தொட்டாடி செத்து போயிடுவோம். செத்துட்டேன். ஐயோ கைஸ் கொஞ்ச நேரத்துக்கு நான் வாய்ஸ் ஓவர் போட போதில்லை. ஏன்னா இது ரொம்ப லென்த்தாக இருக்குது. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு நான் வாய்ஸ் ஓவர் போட முடியாது. ஏன்னா வாய் வலிக்குது கைஸ்.
கைஸ் நீங்கள் நினைப்பீங்க என்னம்மா கொஞ்ச நேரம்னு சொன்னால் இவ்வளோ சீக்கிரத்தில் வந்துட்டேன்னு கேட்டிங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க தண்ணி குடிச்சிட்டு வரேன். இப்போ தான் கைஸ் நிம்மதியாக இருக்குது. அது ஒன்றும் இல்லை கைஸ், அது என்ன தான் அவங்கள விட்டு இருந்தாலும் அவங்கள விட்டு பேச மனசில்லை, அதனால தான் அவங்கக்கிட்ட பேசலான்னு வந்துட்டேன். பாசம் பொங்குதோ? ஆமாம், என் வியூவர்ஸ்க்கு நான் பண்ணாமல் வேறு யார் பண்ணுவா? நீ சொல்கிறதும் கரெக்ட் தான் கைஸ். மறக்காம என் வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சாரி கைஸ், நான் வாய்ஸ் ஓவர் போடலான்னு இருந்தேன், அதான் கைஸ். அப்புறம் ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. ஃப்ரைடே நாங்கள் ஸ்டோரிஸ் சொல்லலான்னு இருக்கோம். ஸோ ஃப்ரைடே எப்பயுமே ஸ்டோரிஸ் வரும், மறக்காமல் அந்த ஸ்டோரிஸ்லாம் பார்த்துருங்க. சரி வாங்க கைஸ், இப்போ நம்ம கேம் பிளேக்குள்ளே போகலாம். ஆமாம் கைஸ், அதில் நானும் இவங்க அண்ணனும் வருவோம், அதாவது டேர்டெவில் கேமிங்கும் வருவாங்க கைஸ். அதே மாதிரி 1K லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் வந்துருச்சுன்னா நான் என்னோட ஃபேஸ் ரிவீல் அப்புறமா பண்ணுவேன். ஸோ மறக்காமல் 1K லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் வியூவர்ஸ் வரத்துக்கு பண்ணிடுங்க. மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுதான் 1Kக்கு என்னை கூட்டிகிட்டே போகும். ஸோ உங்கள் மோட்டிவேஷன் தான். இதை மட்டும் தாண்டிட்டோன்னா நம்ம ஜெயிச்சிடலாம் கைஸ். என்னம்மா எவ்வளோ பண்ணி போகவே முடியல, இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போலே. நானும் தண்ணி குடிச்சிக்கிறேன். கைஸ் எனக்கு தண்ணினா அது எல்லாமே ஆயில் கேன் தான் இப்போ நான் குடிச்சிருக்கேன். கைஸ் யாருக்கெல்லாம் வீல் சிப்ஸ் பிடிக்குமோ கமெண்ட்ல வீல் சிப்ஸ் பிடிக்கும்னு சொல்லுங்க, ஏன்னா தீபேஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கைஸ் நீங்கள் கேட்கலாம், என்னம்மா புது பேர் கேட்குறியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது இப்போ தீபாவசனான்னு சொன்னால அது வேறு யார் பேரும் இல்லை, என் பேர் தான் தீபவர்ஷனா. அதாவது நான் இன்னும் என் பேர் உங்கள்கிட்ட சொல்லலை, என் பேர் தீபவர்ஷனா. என் ஃபேஸ் மட்டும்தான் நீங்கள் இன்னும் பார்க்கல, டிஜேயோட ஃபேஸும் நீங்கள் இன்னும் பார்க்கல. என் உண்மையான பேர் தீபவர்ஷனா. ஆமாம் கைஸ், அவள் பேர் தீபவர்ஷனா. அது மட்டும் இல்லாமல் அவள் தான் இப்போ ரியான் கேமிங்காகவும் விளையாட்டுருக்கா. ஆமாம் கைஸ், என் அக்கௌண்ட் பேர் கூட தீபவர்ஷனா தான். ஏன்னா நான் என் பேர் மட்டும்தான் ஜெயிச்சிட்டோம். வெற்றி கொடி கட்டு போடு பாறையப்பா. என்னடி பாட்டெல்லாம் பாடுற, என்ன குஷியோ? ஆமாண்டி, இவ்வளோ நாளுக்கு அப்புறம் இதை முடிச்சிருக்கோண்டி, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. என்னது இவ்வளோ நாளா? ஏண்டி நம்ம நேற்று ஆரம்பிச்சதுடி, இன்னைக்கு தாண்டி முடிச்சிருக்கோம். அதுக்குள்ளே எவ்வளோ நாள்ன்ற என்ன 10 மாதமாக ஓடி போயிடுச்சு. கைஸ் இருங்க கைஸ், ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு வரேன். கைஸ் இவ்வளோ நேரம் பாப்பா பீஸானியா கடையில் வேலை செஞ்சு எனக்கு ரொம்ப பசிக்குது கைஸ், அதனால நான் வீல்ஸ் சாப்பிட்டுன்னே பேச போகிறேன். வெயிட் பண்ணுங்க, ஒரு பைட் போகலாம். வீல்ஸ் தான், ஆனால் யாரும் இது சாப்பிடாதீங்க, இது அன்ஹெல்தி ஃபுட். யாரும் இதை சாப்பிடாதீங்க. வீக்லி ஒன்ஸ் வேணால் சாப்பிடுங்க, பட் யாரும் இதை சாப்பிடாதீங்க. உங்களுக்குலாம் வச்சுன்னு தெரியும், பட் நம்ம எக்ஸிட் ஆக போகிறோம். நான் சொல்கிறேன் எக்ஸிட் ஆக போகிறோமா? எப்படி சொல்கிற? தெரியாத மாதிரி நடிக்காதடி. எவ்வளோ நாள் நம்ம அடிச்சு நேற்று ஃபுல்லாக எவ்வளோ வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம். அதில் நீ இல்லாத போது நான் ட்ரை பண்ணேன், இதுதான் எக்ஸிட்டு. லாஸ்ட்டில் போய் ஃபஸ்ட்டுன்னு வர ஆரம்பிச்சிச்சு கைஸ். ஆமாம் கைஸ், அப்புறம் நெக்ஸ்ட் கேம் என்னன்னா ஸ்கூல் தான். அதாவது ஸ்கூல்லேருந்து தப்பிக்கிற எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். அதுவும் இன்னிக்கே வந்துடும், 2 வீடியோ இன்னைக்கு வரப்போகுது. மாறிக்கிட்டோம். இப்போ நீ என்னத்துக்கு மாடியில் என்ன? அப்புறம் கைஸ் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும், அது என்னதுன்னா டேர்டெவில் கேமிங் நேற்று தான் அவங்களோட கேமிங் சென்டருக்குள்ளே போனாங்க. அதாவது கேமிங்கில் அவங்க தான் நேற்று யூடியூப் சேனலுக்குள்ளே போயிட்டு ஒரு யூடியூப் போட்டாங்க. அதில் நான் ஹோஸ்ட்டாக வந்திருக்கேன். ஸோ அது மறக்காமல் போய் பார்த்துருங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன், வேணால் போய் பாருங்கள். ஆமாங்க, இதை விட்டு போயிட்டா நீங்கள் வேணால் போய் பாருங்கள். சரி வாங்க நம்ம போஸ்ட் கொடுலாம். துபுக்கு டாடாம், துபுக்கு டாடாம்.
நானாச்சு நான்லாம் சொன்னேன்டி. அதே என்னடி துபுக்கு துபுக்கு துபுக்கு? என்ன அது ஆ கைஸ், இந்த கேம் முடிய போகுதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ இப்போவே சொல்லிக்கலாம், இத்தனை கேம் முடிய போகுது கைஸ். நீங்கள் பக்கத்துலேயே யாரும் கேமையும் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம 1K வந்தால் நான் என் ஃபேஸ் ரிவீல் பண்ணுறேன். அதே மாதிரி எங்கள் அண்ணனோட பேர் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ லிங்க்கில் கொடுக்குறேன். இதோட நீங்கள் பார்க்குறது தீபஷ்னா